மேஷராசி ராசி செவ்வாய் 2ஆம் இருக்கலாம். மேஷராசிக்காரர்கள் அவ்வப்போது ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்காக வாய்ப்பு இருக்கிறது. வெச்ச பிரதமம் நல்ல ஆரோக்கியத்தை கவனமாக பார்க்குறது. ஒன்பதாவது குரு உச்சமாக இருக்கிறார். குரு 12ஆம் இடத்தை பார்க்கலாம். நேச்சர் ராசிகள் அலைச்சல், வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் இருக்கும். ரிஷபராசிக்கான பலன். ராசி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். பத்தாம் இடத்தை சுக்கிரன் பார்க்கணும். உங்களுக்கு வேலையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும். 2வது புதன் ஆட்சியாக இருக்கிறனால் வேலை இல்லாத ரிஷபராசிகளும் வேலை கிடைக்கும். திருமணமாகாத ரிஷபராசிக்காரங்க திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசி புதன் ஆட்சியாக இருக்கிறார். 7வது குரு உச்சமாக இருக்கிறார். திருமணமாகாத மிதுன ராசிக்காரங்களும் திருமணம் நடக்கும். கடகராசிக்காரர் பலன். 10ஆம் செவ்வாய் பயணம் இருக்கிறாங்க. கடகராசிக்காரர் பொருளாதார நன்றாக இருக்கிறது. 2வது சூரியன் ராசியாக இருக்கிறார். வருமானம் நன்றாகவே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் ராசியில் சூரியன் 12ஆம் இடத்துக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். டென்ஷன் அதிகமாக இருக்கும். வேலைகளில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். 10வது சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்தனால வேலையில் சில பிரச்சனைகள் இருக்கும். மேலதிகாரி அனுசரித்து வேலை நல்லது. கன்னி ராசிக்காரங்க 10வது புதன் ஆட்சியாக இருக்கணும். கன்னி ராசிகள் பொருளாதார சிறப்பாக இருக்கிறது. 2வது சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வருமானம் நன்றாகவே இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய வருமானங்களும் வரும். வெளிநாட்டு போவாங்கிறது இது சாதகமானதாகும். துலாம் ராசி சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்துக்கிறார். பயணம் 10ஆம் இடத்து சூரியக்காலும் ப்ரொமோஷனாக காத்து கொண்டிருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். 2வது செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கலாம். பொருளாதார உயர்வு துளாராசி. விருச்சிக ராசி 10வது சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்கணும். பதவி உயர்வு கிடைக்கும். குரு உச்சப்பட்ட ராசியை பார்க்கணும். குரு 2ஆம் அதிபதியும் வருமானம் நன்றாகவே இருக்குது. விருச்சிக ராசி. தனுசு ராசிக்காரர்கள் ராசியில் குரு உச்சமாக இருக்கிறார். 8ஆம் இடத்தில். வெளியூர் வெளிநாட்டுக்கு போனால் நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான காலம். வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள். தனுசு ராசிக்காரர்கள் வேலையில்லா தனுசு ராசிகளுக்கு வேலை கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள் 10வது சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் பார்க்கணும்னா பொருளாதார சிறப்பாக இருக்கிறது. வேலையில் அலைச்சல் இருக்கும். டென்ஷன் இருக்கும். அலைஞ்சு தெரிஞ்சு சம்பாதிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். வேலையில் மகராசிக்கு வேலை கிடைக்கும். கும்பராசிக்காரன் 10ஆம் செவ்வாய் 10ஆம் தேதி பார்க்கணும். கும்பராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு வேலையை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு வேலை கிடைக்கும். கும்பராசிக்காரங்க 2வது குரு உச்சமாக இருக்கிறார். கடன் தேவைப்படும். கடன் கிடைக்கும்.
பொருளாதாரம் நன்றாக இருக்குது. கும்பராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்கள் 10ஆம் தேதிக்குரிய உச்சமாக இருக்கிறோம். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். வேறு சனி இருந்தாலும் 2வது செவ்வாய் 3ஆம் இருக்கணும். ஐடி துறையில் தான் நல்ல வருமானம் உண்டு. 10ஆம் தேதி புதன் பார்த்தனால் ஐடி துறைகளுக்கு நல்ல வருமானம் உண்டு. மீன அரசுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது.